Good morning, my dear students. Now we are going to see Civics Unit 4, the India's foreign policy. India's foreign policy means another இந்தியாவினுடைய வெளிநாட்டு கொள்கை அல்லது அயல்நாட்டு கொள்கை அப்படின்னு சொல்லலாம். வெளிநாடு ஆர் அயல்நாடு, ஓகே, that is foreign policy. The civics already you saw the 3 lessons. What are the lessons? Indian Constitution, state government and central government also you are studying. Do you know the difference between the state government and the central government? Then what are the qualification of Prime Minister, Chief Minister, Governor, then Speaker? That also you studied, I think. Okay, that is an important lesson. The first one lesson, Indian Constitution. So you must study all the questions for first lesson. Okay. Okay, now we are going to see the Unit 4, India's foreign policy. What is that meaning of India's foreign policy? Policy means கொள்கை, இந்தியாவினுடைய வெளிநாட்டு கொள்கை. Okay, first of all you learn. First of all, you are learning objectives of this lesson. Identify the basic principles of India's foreign policy. Basic principles means அடிப்படை கோட்பாடுகள். The India's foreign policy. Identify means another to understood or to know. Then they explain the meaning and significance of non-alignment. What is the meaning of non-alignment? அணிசேரா இயக்கம். அப்போ இந்த அணிசேரா இயக்கத்தினுடைய மீனிங் அண்ட் சிக்னிஃபிகன்ஸ். சிக்னிஃபிகன்ஸ் மீன்ஸ் வாட் இஸ் தட் சிக்னிஃபிகன்ஸ்? இம்பார்ட்டன்ஸ். ஓகே. தென் அனலைஸ் த ஸ்டேஜஸ் ஆஃப் அவர் ஃபாரின் பாலிசி. ஸ்டேஜஸ் மீன்ஸ் என்னது? நிலைகள். அவர் ஃபாரின் பாலிசியினுடைய ஸ்டேஜஸ். டு அனலைஸ் மீன்ஸ் என்னது? ஸ்டடி, ஆய்வு. தென் எக்ஸ்பிளைன் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபாரின் பாலிசி. Then recognize the difference between domestic policy and foreign policy. Domestic policy means உள்நாட்டு கொள்கைகள், foreign policy means எனது வெளிநாட்டு கொள்கை. இது ரெண்டுக்கு இடையில் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப், டிஃப்ரென்சஸ், வேறுபாடுகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம என்ன செய்ய அந்த பாடத்தில் பார்க்க போகிறோம். Then now you see that introduction. Foreign policy can be defined as a country's policy that is conceived, designed and formulated to safeguard and promote her national interest in her external affairs in the context of relationship with other countries, both bilaterally and multilaterally. Bilaterally and multilaterally means bilateral means என்ன அப்படின்னா two. மல்டிலேட்டர்ஸ் மீன்ஸ் என்ன அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? சம்திங் பல அப்படின்னு சொல்லுவாங்க. சம்திங் நாட் சம், பல அப்படின்னு சொல்கிறது. ஓகே. மல்டிலேட்டரல் மீன்ஸ் என்னென்னா பல. பயோலேட்டரல் மீன்ஸ் என்ன அப்படின்னா டூ. அப்போ வாட் இஸ் ஃபாரின் பாலிசி? இந்த ஃபாரின் பாலிசினா என்ன அப்படின்னா எ கண்ட்ரிஸ் பாலிசி, ஒரு நாட்டினுடைய பாலிசி, ஒரு நாட்டினுடைய கொள்கை அப்படிங்கிறது to formulate, to safeguard and promote her national interest in her external affairs. அப்போ ஒரு நாட்டினுடைய ஃபாரின் பாலிசி அப்படிங்கிறது எதை குறிப்பிடுறாங்க? in her promote national interest, அவங்களுடைய தேசிய நலனை பாதுகாப்பதிலையும். then bilateral and multilaterally, இருதரப்பு, இரண்டு அல்லது மல்டிலேட்டரலி, பல உறவுகளை காப்பதையும், பல உறவுகளை டிசைன் வடிவமைக்கப்படுவதிலையும், வடிவமைக்கப்படக்கூடிய ஒரு பாலிசி அப்படிங்கிறதா எனது இந்த ஃபாரின் பாலிசி. ஓகே, நவ் யூ கிளியர் வாட் இஸ் ஃபாரின் பாலிசி. த ஃபாரின் பாலிசி மீன்ஸ் எ கண்ட்ரிஸ் பாலிசி, ஒரு நாட்டினுடைய கொள்கை அப்படிங்கிறது டு ப்ரமோட் ஹர் நேஷ்னல் இன்ட்ரெஸ்ட் இன் ஹர் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ். அந்த வெளிநாட்டு அதனுடைய ஒரு நாடு
தன்னுடைய வெளிநாட்டு உறவுகளின் மூலம் தேசிய நலனை பாதுகாப்பதிலையும் அல்லது மேம்படுத்துவதிலையும் பாதுகாப்பதும் அல்லது மேம்படுத்துவதையும் bilateral and multilaterally இரு அல்லது பலதர உறவுகளை பேணுவதாக வடிவமைக்கப்பட்டது தான் எனது இந்த ஃபாரின் பாலிசி. Then it seeks to secure the best interest of the people, territory and economy of the country. It seeks to secure the best interest of the people, territory and economy of the country. இது வந்து எனது எக்கனாமி ஆஃப் த கண்ட்ரி, இது வந்து நாட்டு மக்களினுடைய ஒரு நலனையும். இட் சீக்ஸ் டு செக்யூர் த பெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த பீப்புள். அப்போ இது என்னது, இது வந்து நாட்டு மக்களினுடைய நலன்களையும் நாட்டினுடைய எனது டெரிட்டரி மீன்ஸ் எனது பகுதி, அந்த நாட்டினுடைய பகுதிகள் அண்ட் எக்கனாமி பொருளாதாரத்தையும் பாதுகாப்பதாகவும் இது காணப்படுகின்றது. தென் it is a direct reflection of country's traditional values and overall national policies, her aspirations and self perception. அப்போ இட் இஸ் டைரக்ட் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் கண்ட்ரிஸ் ட்ரெடிஷ்னல் வேல்யூஸ். அப்போ இது வந்து எப்படி காணப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, இந்த ஃபாரின் பாலிசி அப்படிங்கிறது ஒரு நம்ம நாட்டினுடைய ட்ரெடிஷ்னல் பாரம்பரிய வேல்யூஸ் மதிப்பையும் தென் அண்ட் ஓவரால் நேஷனல் பாலிசிஸ் ஒட்டுமொத்த தேசிய கொள்கைகளையும் ஹர் ஆஸ்பிரேஷன்ஸ் மீன்ஸ் என்ன அப்படின்னா, என்ன சொல்லுவாங்க, எதிர்பார்ப்பு, நம்ம அவங்களோட இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, தட் மீன்ஸ் ஆஸ்பிரேஷன்ஸ், எதிர்பார்ப்பு. அண்ட் செல்ஃப் பர்செப்ஷன் மீன்ஸ் என்ன அப்படின்னா, சுய கருத்து. இதனுடைய ஒரு ரிஃப்ளெக்ஷன், பிரதிபலிப்பாக தான், இது வந்து ஒரு இதனுடைய நேரடி பிரதிபலிப்பாக இது காணப்படுகின்றது. இது இந்த ஃபாரின் பாலிசி அப்படிங்கிறது. தென் நேஷன்ஸ் ஹாவ் ஆல்சோ பீன் இன்டர்டிபெண்டன்ட் அப்படின்னா நாடுகள் அப்படிங்கிறது இன்டர்டிபெண்டன்ட்னா ஒன்றை ஒன்று சார்ந்து காணப்படுகின்றது. நாடுகள் அப்படிங்கிறதும் எப்படி காணப்படுது, ஒன்றை ஒன்று சார்ந்து காணப்படுகின்றது. தென் இன்டர்டிபெண்டன்ஸ் ஹாஸ் பீன் ஆன் இன்கான்ட்ரவர்சிபிள் ஃபேக்ட் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ். இந்த ஒன்றை ஒன்று சார்ந்திருத்தல் அப்படிங்கிறது எப்படி காணப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, இன்கான்ட்ரவர்சிபிள் ஃபேக்ட் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ். அப்போ இந்த சர்வதேச உறவுகள், இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ்னால் அது சர்வதேச அளவிலான இந்த உறவுகள் அப்படிங்கிறது ஒன்றை ஒன்று சார்ந்து இருப்பது அப்படிங்கிறது எனது ஒரு தவிர்க்க முடியாத ஒன்றாக காணப்படுகின்றது. தென் the main tools of foreign policy are treaties. The main tools of foreign policy are treaties and executive agreements, appointing ambassadors, foreign aid, international trade and armed forces. அதாவது இந்த என்ன சொல்லுவாங்க, இந்த மெயின் டூல்ஸ், இந்த ஃபாரின் பாலிசியினுடைய முக்கிய ஒரு குறிக்கோள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இது என்ன செய்யப்படுறாங்க அப்படின்னா, ஃபாரின் ஆர் ட்ரீட்டிஸ் மீன்ஸ் என்னது, ஒரு உடன்படிக்கைகளை ஏற்படுத்திக்கிறாங்க அண்டு எக்ஸிக்யூட்டிவ் அக்ரிமெண்ட்ஸ், எக்ஸிக்யூட்டிவ் மீன்ஸ் என்னது, ஒரு நிர்வாக ஒப்பந்தங்களை ஏற்படுத்திக்கிறாங்க. தென் அப்பாயிண்டிங் அம்பாசிடர்ஸ் மீன்ஸ் யார் அப்படின்னா தூதுவர்கள். ஒரு நாட்டுக்கு இன்னொருத்தவங்க தூது போகிறோம் இல்லையா, ஒரு இடத்துல இருந்து இன்னொருத்துல போய் தூது சொல்லுவாங்க இல்லையா, அது அப்போ தூதுவர்களை வந்து என்ன பண்ணுறாங்க, நியமிக்கிறாங்க. தென் ஃபாரின் எய்டு, அந்த வெளிநாட்டினுடைய உதவி. தென் இன்டர்நேஷ்னல் ட்ரேட், சர்வதேச வணிகம். அண்ட் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் மீன்ஸ் என்ன அப்படின்னா ஆயுதப்படைகள். இது எல்லாமே வந்து இதுதான் இதனுடைய முக்கியமான அம்சங்கள். டூல்ஸ் மீன்ஸ் என்னது, அதனுடைய முக்கியமான அம்சங்கள். தென் the Ministry of External Affairs of India, also known as Foreign Ministry.
comes under government of India is responsible for the conduct of foreign relations of India. The Ministry of External Affairs அப்படின்னா என்ன குறிப்பிடுறாங்க, அந்த வெளியுறவு அமைச்சகம். அப்போ அந்த வெளியுறவு அமைச்சகம்னா என்ன அப்படின்னா, இந்த இந்தியாவினுடைய இந்த ஃபாரின் மினிஸ்ட்ரி கம்ஸ் அண்டர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. அப்போ அந்த இந்திய அரசினுடைய ஒரு அங்கமாக செயல்படக்கூடியதான் என்ன அப்படின்னா இந்த வெளியுறவு கொள்கை. இந்தியாவினுடைய ஒரு முக்கிய கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இந்திய அரசினுடைய ஒரு அங்கமாக செயல்படக்கூடியதான் என்ன அப்படின்னா இந்த வெளியுறவு கொள்கை. சரி, இந்த செயல்படுது. இதை யார் பொறுப்பேற்று நடத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வெளியுறவு அமைச்சகம். அதான் யார், இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ். இந்த வெளியுறவு அமைச்சகம் தான் இதை பொறுப்பேற்று செயல்படுத்தப்படுகிறது. அமைச்சகத்தால் இது பொறுப்பேற்று செயல்படுத்தப்படுகிறது. ஓகே, அப்போ இப்போ வாட் இஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மீன்ஸ் the government of India is responsible for the conduct of foreign relations of India. அதாவது இந்திய அரசினுடைய ஒரு அங்கமாக செயல்படுகின்றது. இது யாரால, வெளியுறவு அமைச்சகத்தால் அதாவது இந்த வெளியுறவு அமைச்சர்களால் இது செயல்படுத்தப்படுகிறது. The Foreign Service Training Institute New Delhi, established in 1986, provides training for officers of Indian Foreign Services. அப்போ இந்த ஃபாரின் சர்வீஸ் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் அப்போ இது 1986 நியூ டெல்லியில் ஒரு என்ன சொல்கிறாங்க, இந்திய வெளிநாட்டு சேவை பயிற்சி நிறுவனம். அப்படின்னா இந்திய வெளியுறவு சேவை அப்படிங்கிறதும் என்னது, இந்த ஆஃபீஸர்ஸுகளுக்கும் என்னது ஒரு ட்ரைனிங், ஒரு பயிற்சி அளிக்கக்கூடியதாக இது காணப்படுகின்றது. Then the next one, then the Constitution of India 1950, Article 51. அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டம் 1950, ஆர்டிகிள் மீன்ஸ் என்னது, சட்ட பிரிவு 51 lays down directive principles of India's foreign policy. What is the meaning of directive principles of India's? Already I taught the central government lesson. So the directive principles of India's means நெறிமுறைப்படுத்தும் இந்தியாவினுடைய ஃபாரின் பாலிசி, வெளியுறவு கொள்கை. Then state shall endeavor do, அதாவது இந்த அரசினுடைய முயற்சி, அதாவது இந்த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா 1950 செய்ய வேண்டியவை என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, த ஃபர்ஸ்ட் ஒன், ப்ரமோட் இன்டர்நேஷ்னல் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி. அதாவது இன்டர்நேஷ்னல் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி. டியூ நோ த மீனிங்? பீஸ் மீன்ஸ் என்னது, அமைதி. அப்போ சர்வதேச அமைதி. அப்புறம் என்னது, செக்யூரிட்டி, பாதுகாப்பு அப்படிங்கிறத ப்ரொமோட், மேன்மைப்படுத்துதல். தென் மெயின்டைன் ஜஸ்ட் அண்ட் ஹானரபிள் ரிலேஷன்ஸ் பிட்வீன் நேஷன்ஸ். அப்போ மெயின்டைன் ஜஸ்ட் அண்ட் ஹானரபிள் ரிலேஷன்ஸ் பிட்வீன் நேஷன்ஸ். அப்போ நான் மெயின்டைன் ஜஸ்ட் மீன்ஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு நியாயமான. ஆனரபிள் ரிலேஷன்ஸ் மீன் என்ன அப்படின்னா ஒரு கௌரவமான உறவுகளை பாதுகாத்தல். தென் ஃபாஸ்டர் ரெஸ்பெக்ட் ஃபார் இன்டர்நேஷ்னல் லா அண்ட் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன். ஃபாஸ்டர் ரெஸ்பெக்ட் ஃபார் இன்டர்நேஷ்னல் லா அண்ட் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன். அப்போ அந்த சர்வதேச இன்டர்நேஷ்னல் லா மீன்ஸ் அந்த சர்வதேச சட்டம். தென் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் மீன்ஸ் சர்வதேச அமைப்புகளை என்ன செய்யணும், ஃபாஸ்டர் ரெஸ்பெக்ட், மதிப்பளித்தல். தென் என்கரேஜ் செட்டில்மெண்ட் ஆஃப் இன்டர்நேஷ்னல் டிஸ்பியூட்ஸ் பை ஆர்பிட்ரேஷன். அப்போ என்கரேஜ் செட்டில்மெண்ட் ஆஃப் இன்டர்நேஷ்னல் டிஸ்பியூட்ஸ் பை ஆர்பிட்ரேஷன்ஸ் மீன்ஸ் என்ன அப்படின்னா, ஆர்பிட்ரேஷன் மீன்ஸ் என்ன சொல்லுவாங்க, இந்த நடுவர்களால் சர்வதேச பிரச்சனைகள் அப்படிங்கிறத யாரால், நடுவர் மன்றம் அப்படின்னு சொல்லணும். தட் மீன்ஸ் ஆர்பிட்ரேஷன்ஸ். அப்போ அந்த நடுவர் மன்றங்கள் மூலமாக அதை ஊக்குவித்தல். என்கரேஜ் மீன்ஸ் எனது ஊக்குவித்தல். தென் த நெக்ஸ்ட் ஒன், மெயின் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் அவர் ஃபாரின் பாலிசி. மெயின் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் அவர் ஃபாரின் பாலிசி,
objectives means என்னது aim நோக்கம். What are the main objectives of our foreign policy? The first one, national security. National security means என்னது தேசிய பாதுகாப்பு. National prosperity. National prosperity means what is the meaning of prosperity? செழிப்பான வளமையான அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, that means அப்போ தேசிய வளமை அப்படின்னு சொல்கிறது. தென் இன்க்ரீஸிங் த நம்பர் ஆஃப் ஃப்ரெண்ட்லி நேஷன்ஸ். இன்க்ரீஸிங் த நம்பர் ஆஃப் ஃப்ரெண்ட்லி நேஷன்ஸ் மீன்ஸ் என்ன அப்படின்னா, ஃப்ரெண்ட்லி நேஷன்ஸ்னால் என்னது, இந்த நட்பு நாடுகள் அல்லது சகோதர நாடுகள் சொல்லுவோம் இல்லையா, அவங்களுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது என்னது, இன்க்ரீஸிங் அதிகரித்தல், நட்பு நாடுகளுடைய எண்ணிக்கையை அதிகரித்தல். தென் அச்சீவிங் வேர்ல்டு பீஸ் அண்ட் எனேபிள் எவ்ரி நேஷன் டு பீஸ்ஃபுல்லி கோஎக்ஸிஸ்ட். அச்சீவிங் வேர்ல்டு பீஸ். அச்சீவிங் வேர்ல்டு பீஸ்னு என்னது, உலக அமைதியை அடையணும். அண்ட் எனேபிள் எவ்ரி நேஷன்ஸ் டு பீஸ்ஃபுல்லி கோஎக்ஸிஸ்ட். அது மட்டும் இல்லாமல் எவ்ரி நேஷன்ஸ் ஒவ்வொரு நாட்டோடவும் என்ன செய்யணும், அமைதியுடன் சேர்ந்து இருத்தல். கோஎக்ஸிஸ்ட்னு எனது இணைந்திருத்தல். தென் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் பொருளாதார வளர்ச்சி. தென் நெக்ஸ்ட் ஒன் பஞ்ச்ஷீல். பஞ்ச்ஷீல் மீன்ஸ் என்ன அப்படின்னா, 5 பாலிசி அப்படிங்கிறத குறிப்பிடக்கூடியதான் இந்த பஞ்ச்ஷீல். இட்ஸ் derived from Sanskrit words punch 5 sheel virtues. virtues means என்ன அப்படின்னா, என்ன சொல்லுவாங்க, அந்த நற்பண்புகள் அப்படின்னு சொல்கிறது, அதிலிருந்து பெறப்பட்டது. இந்த 5 நற்பண்புகளில் இருந்து பெறப்பட்டது தான் என்ன அப்படின்னா இந்த பஞ்ச்ஷீல் அப்படின்னு சொல்கிறது. ஓகே. தென் த 5 principles of peaceful coexistence between India, the Prime Minister Jawaharlal Nehru, and China, the Premier Zhou, and the China Premier Su Enlai, was signed on 28 April 1954, which stated that the two governments entered into an agreement based on the following principles. அப்போ வாட் இஸ் பஞ்ச்ஷீல் மீன்ஸ் என்ன அப்படின்னு குறிப்பிடுறாங்க அப்படின்னா, தட் இஸ் சன்ஸ்கிரிட் வேர்டு. இது வந்து ஒரு சமஸ்கிருத மொழியிலிருந்து பிறந்து வந்தது. இது வந்து என்னது, 5 நற்பண்புகளை கொண்டதாக காணப்படக்கூடியதான் இந்த பஞ்ச்ஷீல் அப்படிங்கிறது. ஓகே. இது யார் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இந்தியன் பிரைம் மினிஸ்டர், அதாவது இந்திய பிரதமரான ஜவஹர்லால் நேரு, தென் சைனாவினுடைய பிரதமரான சூயன் லாய் அப்படிங்கிற 2 பேரும் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த போத் கண்ட்ரிஸ் இரு நாடுகளுக்கு இடையே என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு அமைதியோட செயல்படணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணோம், அந்த போத் வாஸ் சைன் ஆன் 28 April 1954 வந்து என்ன பண்ணுறாங்க, 2 பேரும் வந்து ஒரு சைன் பண்ணணும், கையெழுத்திடுறாங்க. 2 நாடுகளும் என்ன செய்யணுமே, அமைதியான முறையில் செயல்படணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, கையெழுத்திடுறாங்க. தென் த 2 கவர்மெண்ட்ஸ், 2 அரசாங்கம், 2 கவர்மெண்ட்டுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பிரின்சிபல்ஸ், இந்த கோட்பாடுகளினுடைய அடிப்படையில் அக்ரிமெண்ட் பேஸ்ட் ஆன் த ஃபாலோவிங் பிரின்சிபல்ஸ், இந்த 2 நாடுகளுமே வந்து என்ன செய்யுது, 2 நாடுகளும் அந்த அரசாங்கத்தினுடைய கோட்பாடுகளின் அடிப்படையில் இந்த ஒப்பந்தத்தை செயல்படுத்துகிறாங்க. தென் வாட் ஆர் த 5 பிரின்சிபல்ஸ் பாருங்கள். த ஃபர்ஸ்ட் ஒன், mutual respect for each other's territorial integrity and sovereignty. Mutual respect for each other's territorial integrity and sovereignty. அதாவது என்ன சொல்கிறாங்க, ஒவ்வொரு நாட்டினுடைய டெரிட்டரி எல்லையையும் சோவிங்டி இறையாண்மையையும் பரஸ்பரம் மதித்தல். மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் மீன்ஸ் என்ன அப்படின்னா பரஸ்பரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, பரஸ்பரம் மதித்தல் அப்படிங்கிறாங்க. தென் மியூச்சுவல் ஆன் அக்ரிஷன். ஆன் அக்ரிஷன் மீன்ஸ் என்னது, ஆக்கிரமிப்பின்மை, பரஸ்பர ஆக்கிரமிப்பு இல்லாமல் இருக்கணும். தென் மியூச்சுவல் நான் இன்டர்ஃபரன்ஸ். மியூச்சுவல் நான் இன்டர்ஃபரன்ஸ் மீன்ஸ் என்னது, தலையீடு. இன்டர்ஃபரன்ஸ் மீன் தலையீடு. அப்போ என்ன சொல்கிறாங்க, பரஸ்பர உள்நாட்டு விவகாரங்களில் தலையிடாதிருத்தல். தென் ஈக்குவாலிட்டி அண்ட் கோஆப்ரேஷன் ஃபார் மியூச்சுவல் பெனிஃபிட். ஈக்குவாலிட்டி அண்ட் கோஆப்ரேஷன் ஃபார் மியூச்சுவல் பெனிஃபிட் என்ன குறிப்பிடுறாங்க, இந்த பரஸ்பர நலனுக்கான சமத்துவம் மற்றும் ஒத்துழைப்பு, இது 2 செயல்படணும் அப்படிங்கிறாங்க. தென்
பீஸ்ஃபுல் கோ எக்ஸிஸ்டன்ஸ், அமைதியாக சேர்ந்திருத்தல். இதுதான் 5 பிரின்சிபல்ஸ் ஆஃப் பஞ்ச்ஷீல். தென் these principles were incorporated in the Bandung Declaration signed in the Afro-Asian Conference held in 1955 in Indonesia. அப்போ this principles இந்த கொள்கைகள் அப்படிங்கிறது எங்கே இந்தோனேசியாவில் பாண்டங் டெக்ளரேஷன் இந்தோனேஷியாவில் 1955ல் என்னது ஆஃப்ரோ ஏசியன் கான்ஃபரன்ஸ், இந்த ஆப்பிரிக்கா ஆசியா மாநாடு, கான்ஃபரன்ஸ் மீன்ஸ் எனது மாநாடு 1955ல் இந்தோனேசியாவில் நடந்த ஆஃப்ரோ ஏசியன் மாநாட்டில் யார் பாண்டங் அப்படிங்கிற ஒரு பிரகடனத்தில் தான் இதை கையெழுத்திடப்பட்டு பாண்டங் பிரகடனத்தில் இதில் சேர்க்கப்பட்டாங்க. இன்கார்பரேட்டட் மீன்ஸ் எனது இணைக்கப்பட்டது. ஓகேயா, இந்த பஞ்ச்ஷீல் அப்படிங்கிறது எங்கே 1955ல் இந்தோனேசியாவில் ஆஃப்ரோ ஏசியன் கான்ஃபரன்ஸ் மாநாட்டில் சைன் பாண்டங் டெக்ளரேஷன் கையெழுத்தான பாண்டங் பிரகடனத்தில் இது என்ன செய்யப்பட்டாங்க, இன்கார்பரேட்டட் இணைக்கப்பட்டது. இந்த பேசிக் டிட்டர்மினன்ட்ஸ் ஆஃப் a foreign policy. Basic determinants of foreign policy means என்ன அப்படின்னா வெளியுறவு கொள்கையை நிர்ணயிக்கக்கூடிய அடிப்படை காரணிகள். பேசிக் டிட்டர்மினன்ட்ஸ் சொல்லலாம் அல்லது ஃபேக்டர்ஸ் சொல்லலாம். ஃபேக்டர்ஸ் மீன்ஸ் என்னது, காரணிகள். ஃபாரின் பாலிசியை தீர்மானிக்கக்கூடிய அடிப்படை காரணிகள். The first one பாருங்க, geographical position and size of territory. Geographical position and size of territory means என்ன அப்படின்னா geographical position அதாவது புவியியல் அமைப்பு, then territory size of territory அதனுடைய பரப்பளவு. Then next one, nations history, traditions and philosophical basis. Nations history, traditions and philosophical basis. Nations history means என்ன சொல்லுவாங்க, நாட்டினுடைய வரலாறு. Traditions means அது பாரம்பரியம். And philosophical basis, philosophical means தத்துவம் அடிப்படையில். Then natural resources, இயற்கை வளங்கள். Then compulsion of economic development, பொருளாதார வளர்ச்சியினுடைய அவசியம். Then political stability and structure of government. Political stability means என்ன அப்படின்னா நிலைத்தது, நீடித்த, நிலையாக இருக்கிறது, அதுதான் ஸ்டாபிலிட்டி, அழியாமல் இருக்கக்கூடியது, அதுதான் பொலிட்டிக்கல் ஸ்டாபிலிட்டி. அதாவது அரசியல் நிலைத்தல் அல்லது நிலைத்தன்மை அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கவர்மெண்ட், அரசாங்கத்தினுடைய அமைப்பு. த நெசசிட்டி ஆஃப் பீஸ், disarmament and non-proliferation of nuclear weapons. The necessity of peace means என்னது, அமைதிக்கான அவசியம். Then disarmament means என்னது, ஆயுத குறைப்பு அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் ஏற்கனவே. நான் ஆல்ரெடி I told some of the lesson. Disarmament means ஆயுத குறைப்பு. Then non-proliferation of nuclear weapons means என்னது, அணு ஆயுத பொருட்களினுடைய தடை அல்லது அணு ஆயுத பெருக்கத்தின் தடை அப்படின்னு சொல்லலாம். நான் ப்ரொலிஃபரேஷன் மீன்ஸ் எனது தடை, அணு ஆயுத பெருக்கத்திற்கான தடை. தென் மிலிட்டரி ஸ்ட்ரென்த், இராணுவ வலிமை. தென் இன்டர்நேஷ்னல் மிலியூ மீன்ஸ் என்ன அப்படின்னா இன்டர்நேஷ்னல் என்விரான்மெண்ட். மிலியூ மீன்ஸ் தட் another one meaning milieu means environment, சர்வதேச சூழ்நிலை, that means milieu. Okay, then the next one, foreign policy in 1950 and 1960s. You must study that Panchsheel. What are the 5 Panchsheel? Then basic what is the what are the importance of foreign policy? Then
what are the basic determinants of a foreign policy? That is important questions. Okay, then what is foreign policy also? Then the next one, foreign policy in 1950 and 1960s. The period from independence through 1950s and 1960s constitute the most idealist. The period from independence through 1000, அதாவது இந்த பீரியட் இண்டிபெண்டன்ஸ் மீன்ஸ் என்னது, நம்ம இந்த சுதந்திரம் அடைந்தது முதல் 1915லேருந்து 1950 to 1960 the foreign policy of India, இந்தியாவினுடைய இந்த ஃபாரின் பாலிசி அப்படிங்கிறது எதை வெளிப்படுத்துறதா இருக்குது அப்படி. இந்த ஃபாரின் பாலிசி ஆஃப் இந்தியா ஐடியாலிஸ்டிக் phase of India's foreign policy under the guidance of India's first Prime Minister Jawaharlal Nehru. Okay, the independence, the period from independence through 1950 and 1960. இப்போ இந்தியா நாடு சுதந்திரம் அடைந்தது முதல் 1950 to 1960 the foreign policy of India's foreign policy, இந்த இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கை அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் ஜவஹர்லால் நேருவினுடைய வழிகாட்டுதலின்படி இது வந்து எனது ஒரு செயல்பட்டது. கைடன்ஸ் ஆஃப் இந்தியாஸ். அப்போ இது வந்து யார், இந்த ஃபாரின் பாலிசி அப்படிங்கிறது யாருடைய வழிகாட்டுதலின்படி நடந்தது அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் ஜவஹர்லால் நேருவினுடைய கைடன்ஸின்படி இது செயல்பட்டது. தென் த நியூ நேஷன்ஸ் that got independence, the new nations got independence after the long period of colonial struggle found themselves in a very difficult situations with respect to economic development. Upon the new nations that got independence after the long period of colonial struggle found themselves in a very difficult situation with respect to economic development. அப்போ இங்கே என்ன காணப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு லாங் பீரியட்னா ஒரு நீண்ட காலமாக கொலோனியல் ஸ்ட்ரகிள், இந்த கொலோனியல் ஸ்ட்ரகிள் காலனி ஆதிக்கத்தில் இருக்கும், காலனி ஆதிக்கம் அப்படிங்கிறது வந்து ஒரு சுதந்திரம் பெற்ற நாடுகளாக ஒரு பொருளாதார தொடர்பு அப்படிங்கிறது வந்து இங்கே எப்படி காணப்பட்டது அப்படின்னா ஒரு டிஃபிகல்ட் சிச்சுவேஷன், ஒரு கடுமையான சூழ்நிலையை அவங்க சந்திச்சிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து நாடு சுதந்திரம் ஆயிடுச்சு, இருந்தாலும் ஒரு நீண்ட காலமாக இந்த கொலோனியல் ஸ்ட்ரகிள்னா அந்த போராட்டம், இந்த காலனிகளுடைய போராட்டம் அப்படிங்கிறது தெம்செல்ஸ் அவங்களுக்குள்ளேயே எப்படி இருந்துச்சு, வெரி டிஃபிகல்ட் சிச்சுவேஷன்ஸ், அது வந்து ஒரு கடுமையான சூழ்நிலையை அவங்களுக்குள்ளேயே என்ன செஞ்சு எதிர்கொண்டது அல்லது சந்தித்தது. தென் ஸோ இட் வாஸ் நெசசரி டு அலைன் வித் either of the blocs, United States of America or Union Soviet Socialist Republic. Nehru, India's first Prime Minister, was opposed to the rivalry of the two superpowers who were trying to extend their influence over the newly emerged nations of Asia and Africa. So it was necessary to align with either of the blocs. அப்போ அந்த சமயம் தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, அங்கே ஒரு கடுமையான டிஃபிகல்ட் சிச்சுவேஷன் இருந்ததுனால என்ன ஆகுது, இந்த சோவியத் சோஷலிச குடியரசுகள் ஒன்றியம் அப்படின்னு சொல்லி என்ன ஆரம்பிக்கிறாங்க. அதாவது என்னது, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா அல்லது என்னது யூனியன் சோவியத் சோஷலிஸ்ட் ரிபப்ளிக், அது பேர் தான் வந்து யூனியன் சோவியத் சோஷலிச குடியரசுகளுடைய ஒன்றியம் அல்லது அமெரிக்க ஐக்கிய நாடுகள். தட் மீன்ஸ் என்னது, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. இந்த ரெண்டு இது வந்து என்னது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் வாஸ் அப்போஸ் டு த ரிவால்ரி ஆஃப் த டூ சூப்பர் பவர்ஸ். அப்போ ஒரு இரண்டு என்ன சொல்கிறாங்க, இந்த பிரைம் மினிஸ்டரான யார், அந்த நேரு வந்து என்ன சொல்கிறாங்க, அமெரிக்கா ஆர் என்ன சொல்கிறாரு, அமெரிக்கா அண்ட் ரஷ்யா, இந்த சூப்பர் பவர்ஸ் மீன்ஸ் என்னது, வல்லரசு நாடுகள், அதான் அமெரிக்கா அண்ட் ரஷ்யா.
இந்த அமெரிக்காவிலேயோ அல்லது ரஷ்யாவிலேயோ வந்து என்ன சொல்கிறாங்க, இவர் வந்து ஒரு நம்மளுடைய என்ன சொல்லுவாங்க, ஒரு இன்ஃப்ளூயன்ஸ், நம்மளுடைய செல்வாக்கு அப்படிங்கிறத வந்து அங்கே நிலைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி இவர் என்ன பண்ணுறாரு, நினைக்கிறாரு. ஓகேயா? Then United States of America or Union Soviet Socialist Republic, Nehru, India's first Prime Minister, was opposed to the rivalry to the two superpowers. அப்போ நேரு வந்து என்ன சொல்கிறாரு, இந்த யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா ஆர் யூனியன் சோவியத் சோஷலிஸ்ட் ரிபப்ளிக், இதில் ஏதாவது ஒரு இதில் வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இவர் என்ன செய்கிறாரு, நம்ம ஜாயிண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி இவர் விரும்புகிறாரு. ஸோ அப்போ அதுக்கு பேர் என்ன பண்ணார், விரும்பினார். அதுக்கு என்ன பண்ணாங்க, இந்த அமெரிக்கா அண்ட் என்னது சோவியத் ரஷ்யா, இது ரெண்டும் வந்து எப்படி உள்ள நாடு அப்படின்னா சூப்பர் பவர்ஸ் மீன்ஸ் என்னது, வல்லரசு நாடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அமெரிக்காவும் ரஷ்யாவும் வந்து ஒரு வல்லரசு நாடுகளாக இருந்தாலும் who were trying to extend their influence. ஆனால் அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க, முயற்சி பண்ணாங்க. என்ன முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஏசியா அண்ட் ஆஃப்ரிக்கா, இந்த ஏசியாவும் ஆப்ரிக்காவும் புதுசாக என்ன செய்யப்படுறாங்க அப்படின்னா, புதுசாக அந்த நாடுகளில் போய் தோன்றி என்ன செய்ய போகிறாங்க, தன்னுடைய செல்வாக்கை செயல்படுத்த போகிறாங்க அப்படின்னு சொல்லி இவர் நினச்சாரு. ஸோ அதனால் அங்கே என்ன ஆச்சு அப்படின்னா, என்னாகுது, opposed to the rivalry of the two powers. அதனால் இவர் என்ன பண்ணுறாரு, நேரு வந்து இந்த வல்லரசு நாடுகளான ரெண்டு நாடுகளை வந்து எதிர்க்கிறாரு. ஓகேயா? did you understand this line? ஃபஸ்ட்டு நேரு வந்து என்ன திங்க் பண்ணாங்க, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா ஆர் யூனியன் சோவியத் சோஷலிஸ்ட் ரிபப்ளிக், இது ரெண்டில் ஏதாவது ஒன்றில் வந்து என்ன செய்யணும், நம்ம இணையணும் அப்படின்னு சொல்லி விரும்பினார். யுனைடெட் ஸ்டேட்ஸ்லேயோ அல்லது சோவியத், இது ரெண்டும் ஒன்று தான், ஆனால் எதுலையாவது ஒரு அமைப்பில் வந்து நம்ம சேரணும் அப்படின்னு சொல்லி விரும்பினார். அப்போ அந்த சமயத்தில் வந்து என்னது, இந்த சூப்பர் பவர்ஸ் வல்லரசு நாடுகளான அமெரிக்கா அண்ட் ரஷ்யா, இந்த ரெண்டு நாடுகளில் ஏன்னாச்சு ஏசியா அண்ட் ஆஃப்ரிக்கா, இந்த ரெண்டு நாடுகளும் இணைந்து அங்கே வந்து என்ன பண்ணிட்டாங்க, தன்னுடைய நாட்டை விரிவுபடுத்தி ஒரு செல்வாக்கு பெறணும் அப்படின்னு சொல்லி அவங்க விரும்புகிறாங்க. அதை வந்து யார் எதிர்க்கிறாரு, இந்த பிரைம் மினிஸ்டர் வந்து என்ன பண்ணுறாரு, எதிர்க்கிறாரு. தென் so he chose the path of non-alignment, அதாவது not aligning with any bloc in the face of the bipolar order of the Cold War, and tried to form the third bloc of nations in international affairs. அப்போ so he chose the path of non-alignment. அப்போ அந்த சமயத்தில் தான் இவர் என்ன பண்ணார் அப்படின்னா சூஸ் பண்ணுறாரு. என்ன சூஸ் பண்ணுறாரு, அப்போ நம்ம வந்து என்னது, ஒரு கோல்டு வார், ஒரு பனிப்போரோ அல்லது என்னது பைப்போலார், இரு துருவ நாடுகளோ என்ன பண்ணாங்க, இங்கே என்னது இரு துருவ நாடுகளோ ஸோ ஹி சூஸ் த பாத் ஆஃப் நான் அலைன்மெண்ட். அப்போ அந்த சமயத்தில் தான் இவர் என்ன பண்ணார் அப்படின்னா, இவர் ரெண்டு நாடுகள், இந்த வல்லரசு நாடுகளில் ரெண்டு நாடுகள்லையுமே நம்ம இணையாமல் இருக்கணும் அப்படிங்கிறக்காக என்னத்தை சூஸ் பண்ணார், நான் அலைன்மெண்ட்னா என்னது, இந்த அணிசேரா இயக்கம் சொன்னோம் இல்லையா, அந்த அணிசேரா இயக்கத்தை நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி விரும்பினார். எப்போ இந்த ஃபேஸ் ஆஃப் த பைபோலார் ஆர்டர் ஆஃப் த கோல்டு வார் அண்ட் ட்ரை டு ஃபார்ம் த தேர்ட் பிளாக். அப்போ அதை வந்து எப்படி கொண்டு வராங்க அப்படின்னா, இந்த பனிப்போர் இரு துருவ நாடுகளான, பனிப்போர் நிலவக்கூடியதும் இரு துருவ நாடுகளான இந்த அமெரிக்கா அண்ட் சோவியத் ரஷ்யா, இந்த ரெண்டு நாடுகள்லையுமே சேராமல் இருக்கிறதுக்காக மூன்றாவது பிளாக்னா எனது தேர்டு பிளாக் அப்படின்னா மூன்றாவது அணியான எந்த விவகாரத்தை எந்த அணியில் இணையணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வராரு அப்படின்னா, இந்த நான் அலைன்மெண்ட் அணி சேரா இயக்கம் அப்படிங்கிற ஒன்றை இவர் உருவாக்குறதுக்காக முயற்சி பண்ணார். தென் broadly non-alignment means not dying yourself off with military blocs. It means trying to view things as far as possible not from the military point of view, though that has to come in sometimes, but independently, and trying to maintain friendly relations with all countries. அப்போ என்ன குறிப்பிடுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ப்ராட்லி அப்போ ஒரு பரந்த அளவில் இந்த
நான் அலைன்மெண்ட் த அணிசேரா இயக்கம் அப்படிங்கிறது எனது இந்த மிலிட்டரி பிளாக்ஸ்னால் எனது கூட்டம் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, கூட்டணி இந்த இராணுவ கூட்டத்தில் இணைந்து கொள்ளாதது அல்ல. என்ன கொடுக்குறாங்க, அதாவது எனது இந்த அதாவது இட் மீன்ஸ் trying to view things as far as possible, not from the military point of view. என்ன குறிப்பிடுறாங்க, பிரச்சனைகளை முடிந்தவரை என்ன செய்யப்படணும், இந்த இராணுவ கண்ணோட்டத்தில் பார்க்காமல் சில நேரங்களில் நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா சுதந்திரமாகவும் சுதந்திரமாகவும் ஆல் கண்ட்ரிஸ் எல்லா நாடுகளோடும் ஒரு நட்பு ரீதியிலான உறவையும் பராமரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி யார் இந்த ஜவஹர்லால் நேரு வந்து குறிப்பிடுறாரு. அதாவது பரந்த அளவில் இந்த ப்ராட்லி நான் அலைன்மெண்ட் பரந்த அளவில் இந்த அணிசேராமை அப்படிங்கிறது எதை குறிப்பிடுது, இராணுவ பிளாக்ஸ் இந்த மிலிட்டரி பிளாக்ஸ் இராணுவ கூட்டமைப்பில் இணைந்து கொள்வது மட்டும் அல்ல, பிரச்சனைகளை முடிந்தவரில் என்ன செய்யணுமா அந்த இராணுவ கண்ணோட்டத்தோடு பார்க்காமல் has to come in sometimes through that has to come in sometimes இராணுவ கண்ணோட்டத்தோடு பார்க்காம சில நேரங்களில் மட்டும் சுதந்திரமாக எல்லா நாடுகளுடனும் நட்பு ரீதியான உறவையும் பராமரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாரு. தென் நெக்ஸ்ட் ஒன் த நான் அலைட் மூமெண்ட். இப்போ நான் அலைட் மூமெண்ட் அணிசேரா இயக்கம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, த டேர்ம் நான் அலைன்மெண்ட் வாஸ் கோயின்ட் பை வி கிருஷ்ண மேனன் இன் ஹிஸ் ஸ்பீச் அட் த யுனைடெட் நேஷன்ஸ் இன் 1953. அப்போ இந்த அணிசேரா நான் அலைன்மெண்ட் அப்படிங்கிறது 1953 ஐநா சபையில் எங்கே யுனைடெட் நேஷன்ஸ் மீன்ஸ் எனது ஐக்கிய நாட்டு சபை. ஓகே, அப்போ இந்த ஐக்கிய நாட்டு சபையில் எனது சொற்பொழிவாற்றார் யார் இந்த கிருஷ்ண மேனன் அப்படிங்கிறவர் வந்து எனது உரையாற்றார். அந்த வி கிருஷ்ண மேனன் அப்படிங்கிறவரால் தான் என்ன செய்யப்படுது, இட் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் அறிமுகப்படுத்தப்பட்டது அல்லது காயின்ட் மீன்ஸ் எனது உருவாக்கப்பட்டது. அப்போ அந்த நான் அலைன்மெண்ட் அப்படிங்கிறது 1953 யுனைடெட் நேஷன்ஸ் பை வி கிருஷ்ண மேனன் was coined by வி கிருஷ்ண மேனன் அவரால் இது உருவாக்கப்பட்டது. தென் non-alignment has been recorded as the most important feature of India's foreign policy. The non-alignment has been recorded as the most important future of India's foreign policy. இந்த non-alignment அப்படிங்கிறது என்னது, இந்த அணிசேரா இயக்கம் அப்படிங்கிறது என்னது என்ன குறிப்பிடுறாங்க அப்படின்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியாஸ் ஃபாரின் பாலிசி. என்னது அதனுடைய முக்கியமான அம்சம் எப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்தியாவினுடைய வெளியுறவு கொள்கையினுடைய ஒரு முக்கிய அங்கமாக காணப்படுவது. இந்தியாஸ் ஃபாரின் பாலிசியினுடைய ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸாக தான் முக்கிய அங்கமாக காணப்படுகின்றது. தென் இட் எய்ம்ட் டு மெயின்டைன் நேஷனல் இண்டிபெண்டன்ஸ் இன் ஃபாரின் அஃபேர்ஸ் பை நாட் ஜாயினிங் எனி மிலிட்ரி அலையன்ஸ். அப்போ இட் எய்ம் டு மெயின்டைன் நேஷ்னல் இண்டிபெண்டன்ஸ் இன் ஃபாரின் அஃபேர்ஸ் பை நாட் ஜாயினிங் எனி மிலிட்டரி அலையன்ஸ். அப்போ இது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இதனுடைய மெயின் எய்ம் இதனுடைய முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா இந்த இராணுவ கூட்டணி அப்படிங்கிறதுல சேராமல் எதை குறிப்பிடுறாங்க, இந்த ஃபாரின் பாலிசி ஃபாரின் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மீன்ஸ் எனது விவகாரம். அப்போ இந்த வெளிநாட்டு விவகாரங்களில் தேசிய சுதந்திரத்தை பராமரித்தலை குறிப்பிடக்கூடியதாக தான் காணப்படுகிறது. இதான் வந்து இதனுடைய எய்ம் முக்கிய நோக்கம். அப்போ ஃபாரின் அஃபேர்ஸ் வெளிநாட்டு விவகாரங்களில் தலையிடாமல் என்ன செய்யணும், வெளிநாட்டு இந்த இராணுவ கூட்டத்தில் சேராமல் இந்த ஃபாரின் அஃபேர்ஸ் இந்த வெளிநாட்டு விவகாரங்களில் தேசிய சுதந்திரத்தை பராமரிப்பது. தென் the non-aligned movement was formed with the membership of 120 countries and 17 states as observers and 10 international organizations. அப்போ இந்த non-alignment movements was formed உருவாக்கப்பட்டது. எவ்வளவு மெம்பர்ஷிப் உறுப்பினர்கள், எத்தனை உறுப்பினர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 120 countries 120 நாடுகளிலிருந்து உறுப்பினர்கள் அண்ட் 17 states
17 மாநிலங்கள்ல இருந்து வர 17 நாடுகள், ஓகே, 120 உறுப்பு நாடுகளையும் 17 நாடுகளினுடைய பார்வையாளராகவும் 10 இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் சர்வதேச அரசியல் குழுவாகவும் காணப்படுறாங்க. இதில் உறுப்பினர்கள் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னா 120 நாடுகளினுடைய 120 உறுப்பு நாடுகளையும், ஓகேயா. மெம்பர்ஷிப் மீன்ஸ் உறுப்புகள், கண்ட்ரிஸ் மீன்ஸ் எனது நாடுகள். அப்போ 120 உறுப்பு நாடுகளையும் 17 ஸ்டேட்ஸ் அண்ட் அப்சர்வ்ஸ் மீன்ஸ் பார்வையாளர்கள் 17 நாடுகளை பார்வையாளராகவும் 10 இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் 10 சர்வதேச நிறுவனங்களையும் இது கொண்டிருந்தது. இட் ஹேஸ் டிரான்ஸ்ஃபார்ம்ட் ஃப்ரம் த பொலிட்டிக்கல் மூமெண்ட் டு அண்ட் எக்கனாமிக் மூமெண்ட். இது என்னது, ஒரு எக்கனாமிக் மூமெண்ட்னா என்னது, இது வந்து ஒரு அரசியல் இயக்கத்திலிருந்து பொருளாதார இயக்கமாக மாற்றம் கொண்டுள்ளது. இது வந்து இட் இஸ் டிரான்ஸ்ஃபர்ட் ஃப்ரம் எ பொலிட்டிக்கல் மூமெண்ட் டு அன் எக்கனாமிக்கல் மூமெண்ட். அப்போ இது எது, முதல்ல அரசியல் இயக்கமாக இருந்தது, மறுபடியும் என்ன ஆயிடுச்சு, மாற்றம் பெற்று பொருளாதார இயக்கமாக இது மாற்றம் பெற்றது. தென் த ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் ஆஃப் நான் அலைட் மூமெண்ட், அதாவது ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் மீன்ஸ் என்னது, நிறுவன தலைவர்கள். இந்த அணிசேரா இயக்கத்தினுடைய நிறுவன தலைவர்கள் who are they? ஜவஹர்லால் நேரு ஆஃப் இந்தியா, டிட்டோ ஆஃப் யுகோஸ்லேவியா, நாசர் ஆஃப் ஈஜிப்ட், சுகர்னோ ஆஃப் இந்தோனேசியா அண்ட் குவாமே நிக்ருமா ஆஃப் கானா. Kwame Nkrumah of Ghana were the founding fathers of non-aligned movement. But Jawaharlal Nehru of India, Tito of Yugoslavia, Nasser of Egypt, Sukarno of Indonesia, and Kwame Nkrumah of Ghana were the founding fathers of NAM. NAM means non-aligned movement. Okay. Then the next one. Then India's foreign policy during Cold War era. By India's foreign policy during Cold War, India means என்னது, இந்தியாவினுடைய ஃபாரின் பாலிசி டூரிங் இப்போ கோல்டு வார் ஈரா. கோல்டு வார் மீன்ஸ் என்னது, பனிப்போர். அப்போ அந்த பனிப்போர் நடந்தப்போ பனிப்போர் காலத்தில் இந்தியாவினுடைய ஃபாரின் பாலிசி. தென் the non-aligned movement, two roots did not prevent India from entering into an alignment with the Soviet Union by the Indo-Soviet Treaty of 1971, அதாவது 20-year pact of peace, friendship and cooperation. அப்போ இந்த நான் அலைன் மூமெண்ட் ரூட்ஸ் டிட் நாட் ப்ரிவெண்ட் மீன்ஸ் என்னது, பாதுகாப்பு. இந்த நான் அலைன்மெண்ட் அப்படிங்கிறது பாதுகாப்பு இல்லை. India from entering into an alignment with the Soviet Union by the Indo-Soviet Treaty of 1971. அப்போ இந்த இந்தியா அப்படிங்கிறது வந்து இந்த அணிசேரா இயக்கத்தில் இருந்தபோது என்னது, இந்த சோவியத் யூனியன். அப்போ இந்த சோவியத் யூனியன் வந்து 1971 சோவியத் ட்ரீட்டி, இந்த ஒப்பந்தம் அப்படிங்கிறது என்ன செய்தாங்க, சோவியத்தினுடைய ஒப்பந்தம் அப்படிங்கிறது அங்கே இணைந்தது. அதாவது இண்டோ சோவியத் ட்ரீட்டி அப்படிங்கிறது அங்கே 1971 இணைஞ்சிருச்சு. எப்படி இந்தியா வந்து இந்த நான் அலைன் மூமெண்ட், இந்தியா வந்து அணிசேரா இயக்கத்தில் இருந்தபோது இந்த சோவியத் யூனியன் அப்படிங்கிறது 1971 இந்திய சோவியத் ட்ரீட்டி அப்படிங்கிறது அங்கே ஏற்பட்டுருச்சு.
அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா 20 ஆண்டு கால ஒப்பந்த அமைதி நட்புறவு அண்ட் ஒத்துழைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் 20 years pact of peace, friendship and cooperation. Then India embarked on a substantial program of military modernization. But then India embarked on a substantial program means என்னது நிலைத்த செயல்பாடுகள் military modernization. அப்போ இங்கே இந்தியா என்ன குறிப்பிடுறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவினுடைய இந்த மிலிட்டரி மாடர்னைசேஷன் நவீனமயமாக்குதல் அப்படிங்கிறது அங்கே காணப்பட்டது. தென் in 1974 India also conducted its first nuclear test at Bogran under subterranean nuclear explosions project in response to China's nuclear test in 1964 at Lopnar. அப்போ in 1974 India also conducted its first nuclear test. அப்போ 1964 லோப்னார் அப்படிங்கிற இடத்துல என்ன ஏற்படுத்துகிறாங்க அப்படின்னா நியூக்ளியர் டெஸ்ட் மீன்ஸ் என்னது அணு சோதனை. இந்த சோதனை நடத்துகிறாங்க. அதுக்கு பதிலடியாக இந்தியா என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா தன்னுடைய ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் டெஸ்ட் அவங்களுடைய முதல் அணு ஆயுத திட்டத்தினை 1974 கொண்டு வர்றாங்க. ஓகேயா, அதாவது சைனா 1964 லோப்னார் அப்படிங்கிற இடத்துல என்ன செஞ்சாங்க நியூக்ளியர் டெஸ்ட் அவங்க அணு சோதனையை நடத்துகிறாங்க. அதுக்கு பதிலடி கொடுக்கணும் இன் ரெஸ்பான்ஸ் அப்போ அதுக்கு பதிலடி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்தியா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தன்னுடைய முதல் அணு சோதனை திட்டம் அப்படிங்கிறதா இந்த ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் டெஸ்ட் அட் பொக்ரான் அப்படிங்கிற இந்த திட்டத்தை எங்கே எப்போ கொடுக்குறாங்க அப்படின்னா 1974 தொடங்கினாங்க. தென் the changing global conditions determine the foreign policy details. சேஞ்சிங் குளோபல் கண்டிஷன்ஸ்னால் எனக்கு இந்த பருவநிலை மாற்றம் அப்படின்னு சொல்லும் இல்லையா அதாவது மாறி வரக்கூடிய இந்த உலக சூழ்நிலை அப்படிங்கிறது என்ன செய்யுது இந்த ஃபாரின் பாலிசி டீட்டெயில்ஸ் தெளிவாக என்ன செய்யுது இந்த வெளிநாட்டு கொள்கை அப்படிங்கிற விவரங்களை வெளிநாட்டு கொள்கைகள் அப்படிங்கிறத என்ன செய்யுது மாற்றம் தீர்மானிக்குது. டிட்டர்மைன் மீன்ஸ் எனது தீர்மானிக்கக்கூடியது. அப்போ இந்த மாறி வரக்கூடிய உலக சூழ்நிலைகள் அப்படிங்கிறது இந்த ஃபாரின் பாலிசியினுடைய கொள்கையில் என்ன செய்து தீர்மானிக்குது. தென் இந்தியா காட் ஹேர் பொலிட்டிக்கல் ஃப்ரீடம் இன் த ஆஃப்டர் மேத் ஆஃப் த டிசார்டர்ஸ் செகண்ட் வேர்ல்டு வார் அண்ட் இந்தியா had to be redeemed from acute poverty, illiteracy and chaotic socio-economic condition. Then India had political freedom in the aftermath of the disorders Second World War. அப்போ அந்த சமயத்தில் இந்தியா என்ன குறிப்பிடுறாங்க அப்படின்னு பார்த்தா இரண்டாவது உலகப் போருக்கு பின்னாடி இந்தியா அப்படிங்கிறது அந்த பொலிட்டிக்கல் அதில் என்ன செய்யப்படுது அப்படின்னா விடுதலை பெற்று என்ன செய்கிறாங்க ஒரு பவர்ட்டி என்ன செய்கிறாங்க ஒரு வறுமை இல்லிட்ரேசி இந்த படிப்பறிவின்மை தென் அண்ட் chaotic socio-economic conditions ஒரு குழப்பமான சமூக பொருளாதார நிலை இதிலிருந்து எப்படியாவது தன்னை என்ன செய்யணும் ரிடீம்னா என்னது மீட்டெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்தியா பாடுபட்டது. தென் hence our new nations could not afford to military endowments and military alliances. Hence our new nations could not afford to military endowments and military alliances. அப்போ இங்கே என்ன உருவாகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு
என்ன சொல்கிறாங்க, ஒரு சுதந்திர இந்தியா அப்படிங்கிறது எதை குறிப்பிடுது அப்படின்னா, நியூ நேஷன்ஸ் குட் நாட் அஃபோர்டு. நியூ நேஷன்ஸ் மீன்ஸ் அது ஒரு புதிய என்ன சொல்லுவாங்க, ஒரு மக்களாட்சி முறை அவங்கள வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன செய்யப்படுறாங்க, இந்த மிலிட்டரி அலையன்சஸ் இராணுவ ஒப்பந்தம் அப்படிங்கிறது வந்து என்ன செய்கிறாங்க, அந்த இடத்துல நியூ நேஷன்ஸ் ஒரு புதிய நாடுகளை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க பாடுபடுறாங்க. தென் அதாவது என்ன குறிப்பிட்றாங்க அப்படின்னா, ஒரு நியூ நேஷன்ஸ் குட் நாட் அஃபோர்ட் டு மிலிட்டரி என்டர்ஜ்மெண்ட் அண்ட் மிலிட்டரி அலையன்சஸ். ஒரு இராணுவ கூட்டமைப்பு அப்படிங்கிறத தவிர்ப்பது அப்படிங்கிறது அங்கே ஒரு விருப்பமாக செயல்படாமல் ஒரு தேவையாகவும் அங்கே வந்து காணப்படுறாங்க. தென் அவாய்டன்ஸ் ஆஃப் மிலிட்டரி பிளாக்ஸ் வாஸ் தென் நாட் அன் ஆப்ஷன் பட் அ நெசசிட்டி. Avoidance of military blocks was then not an option but a necessity. அப்போ இங்கே வந்து என்ன செய்றாங்க, ஒரு ஆப்ஷன் என்ன கொடுக்குறாங்க, ஒரு அணிசேராமை அப்படிங்கிறது ஒரு நடுநிலைமையாக இருக்கிறோம் அப்படிங்கிறது இல்லை, ஒரு நடுநிலைமையாக இருப்பதற்கான பொருள் அல்ல. அது என்ன செய்யுது, ஒரு பிரச்சனைகளுக்கான முடிவுகளை தேர்ந்தெடுப்பது அப்படிங்கிறத பற்றி தான் இங்கே காணப்படுகிறது. ஆப்ஷன், நம்ம என்ன ஒரு ஆப்ஷன் அப்படிங்கிறத அந்த இடத்துல தேர்ந்தெடுத்துக்கலாம். தென் நான் அலையன்ஸ் டிட் நாட் மீன் நியூட்ரலிட்டி. இந்த நான் அலைன்மெண்ட் அப்படிங்கிறது டிட் நாட் நியூட்ரலிட்டி பட் த ஃப்ரீடம் ஆஃப் நேஷன்ஸ் டு டிசைட் அண்ட் இஷ்யூஸ் இண்டிபெண்டன்ட்லி. அப்போ இந்த நான் அலைன்மெண்ட் அப்படிங்கிறது வந்து என்ன குறிப்பிடுறாங்க பாருங்கள். சரி, இங்கே தான் நான் அலைன்ஸ் டிட் நாட் மீன் நியூட்ரலிட்டி. நியூட்ரலிட்டி மீன்ஸ் என்ன அப்படின்னா நடுநிலைமை. அப்போ அந்த அணிசேரா இயக்கம் அப்படிங்கிறது நடுநிலைமையாக இருக்கணும் அப்படிங்கிறது பொருள் கிடையாது. அதுக்கு என்ன பொருள், பட் த ஃப்ரீடம் ஆஃப் நேஷன் டு டிசைட் அண்ட் இஷ்யூஸ் இண்டிபெண்டன்ட்னா எனது சுதந்திரமாக முடிவுகளை தீர்மானிப்பது, பிரச்சனைகளுக்கான முடிவுகளை என்ன செய்யலாம், சுதந்திரமாக தேர்ந்தெடுக்கலாம் அப்படிங்கிறதான் இதனுடைய முடிவு. இதான் நான் அலையன்ஸினுடைய நோக்கம். தென் நான் அலையன்ஸ் டிட் நாட் மீன் demilitarization. நான் அலையன்ஸ் டிட் நாட் மீன் demilitarization ஆஃப் நேஷன்ஸ். அப்போ demilitarization ஆஃப் நேஷன்ஸ். இப்போ demilitarizations ஆஃப் நேஷன்ஸ் மீன்ஸ் என்ன குறிப்பிடுறாங்க அப்படின்னா, இந்த நான் அலைன்ட் அணிசேரா இயக்கம் அப்படிங்கிறது என்ன இல்லை அப்படின்னா ஒரு வலிமை இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. இது வந்து ஒரு என்ன சொல்ல, வலிமை இல்லாத இருத்தல் அப்படிங்கிறது தான் பொருள். இந்த நான் அலைன்மெண்ட் அப்படிங்கிறதுக்கு வந்து demilitarization ஆஃப் நேஷன்ஸ். அப்போ என்ன குறிப்பிடுறாங்க அப்படின்னா ஒரு இராணுவ வலிமை இல்லாத இருத்தல் அப்படிங்கிறது தான் இதனுடைய பொருள். இட் வாஸ் மீன் டு ensure the escalations of conflicts and tension. அதுக்கு என்னென்ன பேர் கொடுக்குறாங்க என்ன அப்படின்னா, it was mean to ensure the escalations of conflicts on nations. இது வந்து மோதல்கள் அல்லது எனது பதட்டங்களை குறைப்பது அப்படின்னு சொல்லி இதுக்கு உறுதி செய்வது என பொருள். பதட்டங்கள் அல்லது என்ன குறிப்பிடுறாங்க, மோதல், பதட்டங்கள். எஸ்கலேஷன் ஆஃப் கான்ஃப்ளிக்ட்ஸ் மீன்ஸ் என்ன சொல்லுவாங்க, ஒரு முரண்பாடு, மோதல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அண்ட் டென்ஷன் மீன்ஸ் எனது பதட்டம். இது ரெண்டையும் குறைப்பது அப்படிங்கிறது தான் இதனுடைய பொருள். எஸ்கலேஷன்ஸ் மீன்ஸ் எனது பொருள், ஓகே. குறைப்பது அப்படிங்கிறது இட் மீன்ஸ் எனது இதனுடைய பொருள். ஈவன் whether discarding the non-alliance India could enormously strengthen her defense system and could become a nuclear power. Even whether discarding the non-alliance India could enormously strengthen her defense system and could become a nuclear power. அப்போ என்ன குறிப்பிடுறாங்க, பரந்த அளவில் இது வந்து என்ன குறிப்பிடுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா,
ஒரு என்ன சொல்கிறாங்க, ஒரு நியூக்ளியர் பவர், இது என்ன சொல்கிறது, ஒரு அணு ஆயுத சோதனை அப்படிங்கிறது வந்து ஒரு பரந்த அளவில் காணப்பட்டாலும், ஸோ ஈவன் எய்தோ டிஸ்கார்டிங் த நான் அலையன்ஸ். அப்போ என்ன குறிப்பிடுறாங்க, இந்த இந்தியா அப்படிங்கிறது வந்து ஒரு அதிக அளவில் இராணுவ அமைப்பை பலப்படுத்துறதுக்கு ஒரு அணுசக்தி நாடாகவும் இது செயல்பட்டது. அப்போ இந்தியா வந்து அதிக அளவில் இராணுவ அமைப்பை வந்து பலப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இது என்ன செஞ்சு, ஒரு பிகம் அ நியூக்ளியர் பவர், ஒரு அணுசக்தி நாடாகவும் இது விளங்கியது. தென் flaws of fault in details of foreign policy executions have been addressed time and again, but India's basic policy of non-alliance is still in force. The flaws or faults in details of foreign policy executions have been addressed time and again, but India's basic policy of non-alliance is still in force. அப்போ என்ன குறிப்பிடுறாங்க பாருங்க, இந்த ஃபாரின் பாலிசி, வெளிநாட்டு கொள்கை அப்படிங்கிறதுல ஏற்படக்கூடிய ஃப்ளாஸ், குறைகள், ஆர் ஃபால்ட், தவறுகள் அப்படிங்கிறது அப்போது அந்த சமயங்களில் சரி செய்யப்பட்டாலும் என்ன செய்யப்படுறாங்க, இந்தியாவினுடைய பேசிக் பாலிசி, அடிப்படை கொள்கை அப்படிங்கிறது இந்த அணிசேராமை இயக்கம் அப்படிங்கிறதுல இன்னும் என்ன செய்யப்படுது, நடைமுறையில் தான் காணப்படுகின்றது. ஸோ ஓகே, அப்போ இந்த அணிசேரா இயக்கம் அப்படிங்கிறது இன்னும் நடைமுறையில் செயல்பட்டுக்கிட்டு தான் வருது. ஸோ தென் the next one. Okay, thank you my dear students. We will see the next class.